சென்னை அசோக் நகர் திகில் வீட்டில் ரீல்ஸ் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள பாழடைந்த பங்களாவில் ரீல்ஸ் எடுக்க இளைஞர்கள் குவிந்த நிலையில் தந்தி டிவி செய்தி எதிரொலியாக அந்த வீட்டில் வீடியோ எடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். சென்னை அசோக் நகரில் கடந்த 2008ஆம் ஆண்டு 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட வீடு ஒன்று பாழடைந்து கிடக்கிறது. இரவு நேரத்தில் அந்த வீட்டில் அத்துமீறி நுழையும் இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்து அமானுஷ்யம் உள்ளதாக கூறி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அந்த பங்களாவில் வீடியோ எடுக்க தடை விதித்துள்ள போலீசார் அத்துமீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். மேலும் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தர்மபுரியில் 3 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்த சம்பவத்தில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரியைச் சேர்ந்த சிவசங்கர் எழிலரசி தம்பதிக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் எழிலரசிக்கு வேறொரு ஆணுடன் தகாத உறவு இருந்துள்ளது. இந்நிலையில் கணவரை பிரிந்த எழிலரசி காதலனான ஐயப்பனின் வீட்டிற்கு சென்று குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அங்கு குழந்தை இடையூறாக இருப்பதாக கருதிய ஐயப்பன் தினமும் மதுபோதையில் வந்து குழந்தைக்கு சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை எழிலரசி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் எழிலரசியையும் ஐயப்பனையும் கைது செய்தனர். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் மிகப்பெரிய மால்ல தீ விபத்து ஏற்பட்டதால அங்கு பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. சென்னை வடபழனியில் உள்ள பிரபல மாலில் அமைந்துள்ள துரித உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. பொரிக்கும் எண்ணெய் அதிக வெப்பமடைந்ததால் தீப்பற்றி மால் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததால் வாடிக்கையாளர்கள் அவசரமாக வெளியேறினர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பார்க்கிங் பகுதியிலும் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் மால் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் நடந்து சென்ற 11ஆம் வகுப்பு மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட டீ மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதை ஆசாமியின் பின்னணி என்ன? 16 வயது சிறுமியிடம் தவறான செய்கையில் ஈடுபட்ட 40 வயது டீ மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்த சம்பவம் சென்னை பெரம்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் 37 வயது பெண். இவருக்கு திருமணமாகி 2 மகள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இதில் 2வது மகள் எருக்கஞ்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பள்ளி முடிந்து பெரம்பூர் மாணிக்க விநாயகர் கோவில் தெரு வழியாக சிறுமி தனியாக வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது சுமார் 40 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் சைக்கிளில் வந்து திடீரென சிறுமியை பார்த்து தவறான செய்கை செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ந்து போன சிறுமி அந்த அசிங்கத்தை திரும்பி கூட பார்க்காமல் நடையை கட்டியிருக்கிறார். ஆனால் விடாத அந்த நபர் சிறுமியை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் அதே போன்ற ஆபாச செய்கையை செய்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற சிறுமி அங்கிருந்து பதறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று தனது தாயாரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். ஒரு வழியாக அந்த தாய் சிறுமியை ஆசுவாசப்படுத்தி வைத்திருந்த நிலையில் 2 தினங்கள் கழித்து சிறுமி அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார். அங்கே சிறுமியிடம் ஆபாச செயலில் ஈடுபட்ட அதே நபர் சைக்கிளில் செல்வதை கண்டிருக்கிறார். உடனே அவரை பார்த்து அஞ்சி நடுங்காமல் துணிச்சலுடன் அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறி அந்த நபரை மடக்கி பிடித்திருக்கிறார் சிறுமி. அப்போது தப்பிக்க முயன்ற நபரை பொதுமக்கள் சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து செம்பியம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது.
சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரிடம் தொடர்ந்து நடந்த விசாரணையில்தான் அவரின் மொத்த பயோடேட்டாவும் தெரிந்திருக்கிறது. பிடிப்பட்ட நபர் சென்னை வியாசர்பாடி பாரதிதாசன் தெரு பகுதியைச் சேர்ந்த சிவா. 40 வயதான இவர் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த சிவா சாலையில் சென்ற சிறுமியிடம் அத்துமீறி சில்மிஷத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சிவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 5000 ரூபாய் போய்விடுமோன்னு பீதியில பெண்கள் வங்கியில திரண்டதால பரபரப்பான சூழல் நிலவுச்சு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் மகளிர் உரிமை தொகை 5000 உடனே எடுக்காவிட்டால் கிடைக்காது என்ற வதந்தியால் பெண்கள் வங்கியின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 மாத தொகை மற்றும் சிறப்பு தொகை சேர்த்து 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் இன்று எடுக்காவிட்டால் பணம் திரும்பி செல்லும் என தகவல் பரவியது. இதனால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வெயிலில் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். வழக்கமான வங்கி பணிகள் பாதிக்கப்பட்டதால் ஊழியர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பி பணத்தை வழங்கினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை திருடிய நபரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொம்பளை ஏற்றி சாவடிக்கு சாவி அங்கே வச்சுக்கிறதால உங்களுக்கு எப்படா தெரியும்? யதார்த்தமா பார்த்தேன் சார். வச்சிருப்பாங்க கொஞ்சம் விசாரிச்சுக்க பார்ப்போம். சரி கேளு கேளு. ஒத்துக்கிறேன், யதார்த்தமா பார்த்தேன் சார். ஆமாம் சார். யதார்த்தமா எங்கே பார்த்தேன்? யதார்த்தமா திறந்து பார்த்தா சாவி இருந்துச்சு. எங்க எல்லாம் தேடி பார்த்தியா? இல்லை சார். ராமதாஸ் வீடு அருகே போலீஸ் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திண்டிவனத்தில் மயான கொள்ளையில் ராமதாஸ் இல்லம் எதிரே திரண்டு நடனமாட முயன்ற பாமகவினரை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லம் எதிரே விசிகாவினர் மற்றும் பாமகவினர் மோதலில் ஈடுபட்டதால் இந்த ஆண்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஆனால் ராமதாஸ் இல்லம் அருகே நடனமாடிவிட்டுதான் செல்வோம் என சிலர் நீண்ட நேரமாக திரண்டு நின்றனர். எச்சரித்தும் அவர்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. மதுரை காமராஜர் சாலையில் உள்ள பிரபல கார் ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கார் ஷோரூமில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதை அடுத்து கரும்புகை சூழ்ந்தது. இதையடுத்து அங்கிருந்த பணியாளர்கள் அவசரமாக வெளியேறினர். தொடர்ந்து கரும்புகை அடுத்தடுத்த பகுதிக்கும் பரவியதால் அருகில் உள்ள கடைகளில் இருந்தவர்களும் வெளியேறினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கரும்புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கார்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டன. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே மயான பூமி வளாகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தீ விபத்து தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த அம்பத்தூர் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயான பூமி என்பதால் குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டுமே தீயில் எரிந்து கருகியது. வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட பைக் திருடப்பட்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் தெற்குப்பாளையத்தில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
இது தொடர்பாக உரிமையாளர் மணி அளித்த புகாரின் பேரில் பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மயான கொள்ளை திருவிழாவில் அரசியல் கட்சி கொடியை காட்டினதால சில நிமிடம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. திண்டிவனத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் அதிமுக கொடியை வைத்து ஆடியவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கட்சி கொடிகள், சாதி ரீதியான அடையாளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தரப்பினர் அதிமுக கொடியை வைத்து நடனமாடினர். அதனை தடுத்து நிறுத்திய போலீசார் கொடியை பறிமுதல் செய்தனர். இதனால் பக்தர்கள் போலீசார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சியில் சிறுவன் விபத்து ஏற்படுத்தியதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சிறுவன் ஓட்டிய டிராக்டரால் ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்துள்ளார். ஐயம்பாளையம் பகுதியில் நமிதா என்கிற கல்லூரி மாணவி தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்றுள்ளார். அப்போது திருப்பதி என்பவரின் 17 வயது மகன் ஓட்டி வந்த டிராக்டர் அவர்கள் மீது மோதியதில் மாணவி நமிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது தாயாருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அவரது உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் அருகே சொத்துக்காக தந்தையை மகனே வெற்றி கொண்டுள்ளான். திண்டுக்கல் கொடைரோடு அருகே தந்தையை மகன் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக்கை நாயக்கனூரைச் சேர்ந்த பாண்டி என்பவரிடம் அவரது மகன் சுருளி அடிக்கடி சொத்தில் பங்கு கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று பெற்றோருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வீட்டில் இருந்த அரிவாளால் தந்தை மற்றும் தாயை சரமாரியாக வெட்டியதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் மயங்கினர். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுமதித்த நிலையில் தந்தை பாண்டி உயிரிழந்தார். தாய் மீனாட்சிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சுருளியை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிக்னலில் யாசகம் கேட்பது போல நடித்து திருடும் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கடவுள் கெட்டப்பில் சுற்றித் திரிந்த களவாணிகள் சிக்கியது எப்படி? அம்மன் கெட்டப்பில் சிக்னலில் யாசகம் கேட்பது போல நடித்து திருட்டில் ஈடுபடும் கேடி கும்பல்தான் இவர்கள். ஆசிர்வாதம் கொடுக்கும் கேப்பில் பக்தர்கள் அசந்த நேரத்தில் பர்ஸ், செல்போன், செயின் போன்றவற்றை அபேஸ் செய்து எஸ்கேப் ஆகிவிடுவார்களாம். இந்த கேடிகளின் பெயர் அனில் சலாத், தீரு சலாத், சமீர்பாய் சலாத் மற்றும் ராஜ்குமார். குஜராத்தை சேர்ந்த இவர்கள் கொல்கத்தாவின் பிஸியான இடங்கள், போக்குவரத்து அதிகம் உள்ள சாலைகள், சிக்னல்களில் இந்து கடவுள்களின் வேடம் அணிந்து யாசகம் கேட்பது வழக்கம். அப்படி யாசகம் கொடுக்க வரும் பக்தர்களை இவர்கள் ஆசீர்வாதம் செய்வதுண்டு. அங்குதான் மர்மமே மறைந்திருக்கிறது. மற்ற நேரங்களில் கடவுளாக காட்சி கொடுக்கும் இவர்கள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் போது மட்டும் களவாணிகளாக மாறிவிடுவார்களாம். பக்தர்களிடமும் யாசகம் அளிக்க வரும் மக்களிடமும் இவர்கள் கண்டதையும் பேசி வாய்க்கு வந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கவன சிதறல் ஏற்படுத்துவார்களாம். அந்த நேரம் பார்த்து அவர்களிடம் இருக்கும் நகை, பணம், பர்ஸ், செல்போன் போன்றவற்றை நைஸாக ஆட்டையை போட்டுக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி விடுவார்களாம். இப்படியாக இந்த நால்வரும் அந்த பகுதியில் பலரிடமும் ஆசீர்வாதம் செய்து யாசகம் பெறுவது போல திருட்டு வேளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி ஒருவரிடம் செல்போன் திருடியதாக கொல்கத்தா காவல்துறையினருக்கு புகார் வந்திருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். மேலும் சிக்னலில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக கொல்கத்தா காவல்துறையினர்
முகமது ஷானவாஸ் மற்றும் முகமது சமீர் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் இந்த நால்வரும் செய்த கேடி திருட்டு வேலைகள் வெட்ட வெளிச்சமானது. இந்த கும்பல் கொல்கத்தாவில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இதே பாணியில் திருட்டு செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் இந்த கும்பலுக்கு வேறு யாருடனாவது தொடர்புள்ளதா என விசாரித்து வருகின்றனர்.